சென்னை ஈசிஆரில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சொல்லுங்கன்னா நமக்கு முதல்ல ஞாபகத்து வருது என்னதுங்க? மகாபலிபுரம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம மகாபலிபுரத்தில் தான் இருக்கிறோம். ஸோ எனக்கு சர்ப்ரைஸுங்க, மகாபலிபுரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வில்லா பிளாட்லாம் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு சர்ப்ரைஸுங்க. பட் இன்றைக்கி வில்லா பிளாட் இருக்குது. இங்கே ஒரு 5 ஏக்கரில் ஒரு டெவலப்பர் வில்லா பிளாட் பண்ணியிருக்காரு. அது எங்கே இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ்க்கு பின்னாடி நின்றுருக்கேன். எனக்கு பின்னாடி லைட் ஹவுஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது மகாபலிபுரம் லைட் ஹவுஸுங்க. ஸோ இந்த லைட் ஹவுஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணிருக்காங்க. இது ஒரு வில்லா பிளாட்டுங்க. இதை வந்து வில்லா பிளாட்னு சொல்கிறோம். இதை நீங்கள் கமர்ஷியலாக கூட யோசிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் டெவலப் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ரூஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெவலப்பரு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து இவங்க வந்து நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வேறு பிராண்ட் வேறு நேமில் பண்ணியிருப்பாங்க. இப்போ நியூ பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபெஸ்ட். இந்த ரூஃபெஸ்ட்ன்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல ஈஸியாக நிறைய இடத்துல லேண்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, பிளாட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பேர் வந்து லைட் ஹவுஸ். ஸோ பின்னாடி லைட் ஹவுஸ் பின்னாடி பக்கத்தில் இருக்கிறதுனால லைட் ஹவுஸ்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. ஆஃப் கிரவுண்டு 1 கிரவுண்டு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இங்கே பிளாட் கிடைக்குங்க. இதில் என்ன பியூட்டி அப்படி கேட்டிங்கன்னா, இந்த பிளாட் வந்துட்டு மகாபலிபுரத்தில் நீங்கள் இங்கே வந்து ஒரு வில்லா கட்டி ஒரு அவுட் ஹவுஸாக யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து கமர்ஷியலாக பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு லெட் அவுட் பண்ணலாம். நல்ல வாடகை கிடைக்கும். நிறைய உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நிறைய ஃபாரினர் வர்ற இடம் மகாபலிபுரம். ஈவன் தமிழ்நாட்டில் அதிகமாக ஃபாரினருடைய ஃபுட் பிரிண்ட் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வராங்க. ஸோ அதனால் இப்போ கூட நான் ஒரு ஃபாரினர் பார்த்தோம். அவங்க வந்து என்ன பார்த்தாங்கன்னா இங்கே ஏதாவது வாடகைக்கு வீடு இருக்கான்னு கேட்டுன்னு போகிறாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிளாட் வாங்கி நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கமர்ஷியலாக நீங்கள் வந்து அதில் யூ கேன் மேக் மனி. ஸோ கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மனி அந்த மாதிரி இருக்கும். வேறு என்னங்க டெவலப்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 5 ஏக்கர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பெரியசாக வந்து டெக்கரேட்டிவ் பண்ணி டெவலப் பண்ணலைங்க. ஜஸ்ட் லைக் தட் ரோடு போட்டிருக்காங்க, பிளாட் பிரிச்சுருக்குறாங்க. உங்களுக்கு ஈபி லைன் ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஈபி லைன் இழுத்து வச்சுருக்குறாங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி அங்கங்கே கொஞ்சம் அவென்யூ ட்ரீஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ பெருசாக வந்து டெக்கரேட்டிவான ஐட்டம் எதுவும் இங்கே பண்ணலை. ஆனாலும் உங்களுக்கு இது வேல்யூ ஃபார் மணி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னால் இது வந்து 5000 6000 பர் ஸ்கொயர் ஃபீட்னு விற்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இது ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஈவன் நானே ஒரு பிளாட்டிங்க சொந்தமாக வாங்கிக்கலாம் கூட நினைக்கிறேன். ரீசன் பிஹைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பர் காஸ்ட்டில் இந்த பிளாட் இங்கே அமைஞ்சிருக்கு. ரொம்ப மினிமல் ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க. ப்ரைஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் நான் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா கேட்காமலே போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீடட் இருக்கிற பர்சனுக்கு கண்டிப்பாக நாங்கள் சர்வ் பண்ண ரெடியாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து வேறு என்ன டெவலப்மெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆரை பொறுத்தவரை சென்னையில் ஆரம்பித்து அப் டு கன்னியாகுமரி வரலையும் போகுது. நம்ம ஈஸ்ட் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு முன்னே வந்து சிங்கிள் ரோடாக இருந்ததுங்க. இப்போ வந்து 4-வே ரோடாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய எக்ஸ்டென்ஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்தால் போனால் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுங்க. அது மட்டும் இல்லை, மகாபலிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துக்கு அடுத்து வந்து திருக்கடிக்குன்றம் அண்ட் செங்கல்பட்டு இருக்குது. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சாட்டலைட் டவுனாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்து கலைஞர் பன்னாட்டு மையம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வருதுங்க. ஸோ அது ரொம்ப நியர்பை, மகாபலிபுரத்தில் ரொம்ப வெரி நியர்பை வருதுங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மகாபலிபுரம் க்ளோசர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சிட்டியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் அகாடமிக் வரப்போகுது. ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் விஷயமா நிறைய விஷயங்கள் இங்கே டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு அவுட்டர் ரிங் ரோடு, அதாவது பெரிபெரல் ஹைவே சொல்லி ஒன்று பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மகாபலிபுரம் இங்கே தான் ஆரம்பிக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 132 கிலோமீட்டர். அது மகாபலிபுரம் இங்கே வந்து ஈசிஆரில் ஆரம்பித்து இது லிங்க் டு சிங்கப்பெருமாள் கோயில், ஜிஎஸ்ல சிங்கப்பெருமாள் கோயில். ஸோ அதுக்கப்புறம் பெங்களூர் பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சுங்குவா சத்திரம். ஸோ சுங்குவா சத்திரத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதானி போர்ட், காட்டுப்பள்ளி அதானி போர்ட்டில் போய் வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஸோ 132 கிலோமீட்டர்ஸ் இந்த நியூ டெவலப்மெண்ட்லாம் இங்கே நடந்துட்டுருங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட் நம்ம வாங்குவோம்னா இட் இஸ் வேல்யூ ஃபார் மணி. ஸோ கண்டிப்பாக நல்ல டெவலப்மெண்ட் புதுசாக நிறைய வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் சூப்பராக அப்ரிஷியேட் ஆகும். அது இல்லாமல் ப்ரைஸஸ் இங்கே ரொம்ப காம்படிட்டிவ் ப்ரைஸ். ஸோ நீங்கள் இமீடியட்டாக இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான பிளாட்டை இங்கே நீங்கள் புக் பண்ணலாம். இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி மகாபலிபுரமாக இருந்தாலும் நாங்கள் உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுவோம். உங்களை பிக்கப் பண்ணி கொண்டு வந்து சைட்டை காமிச்சு திரும்பி வீட்டில் ட்ராப் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணால் தான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ நீங்கள் எதுக்கும் சிரமப்பட்டு வர வேண்டாம். நாங்களே கேப் அனுப்புகிறோம் வீட்டுக்கு. ஸோ நீங்கள்
அந்த கேபில் ஏறி வந்து சைட்டை பார்த்துட்டு புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இப்படி ஒரு ப்ராடக்ட் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரிந்து பாருங்கள். இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணால் உங்களுக்கு பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டி நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி உங்கள் சைட்டை காமிப்போம், காம்படிட்டிவ் ப்ரைஸ் கொடுக்கலாம். இது நான் சொன்னேன். கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஹோம்ஸ்.